பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. உபயலக்கணமாக இருக்கக்கூடிய தாங்கள் பறந்து கொண்டே இருங்கள் சிறகு இருக்கும் வரை, பறந்து கொண்டே இருங்கள் சிறகம் இருக்கும் வரை அல்ல, உங்கள் இலக்கை அடையும் வரை, உங்கள் இலக்கை அடையும் வரை எப்படி வாழ்வார் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு, எப்படி வாழ்வார் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் மிதுனம். அப்போ மிதுனத்துக்கு உரியவர். அப்போ மிதுன ராசிக்கு இந்த வக்கரம் என்ன செய்யும்? மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்குறார். 4ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்குறார். 4ஆம் இடம் தாயார், 4ஆம் இடம் மதிப்பு, 4ஆம் இடம் மரியாதை, 4ஆம் இடம் எல்லா சொத்துக்களுக்குரியது, கற்புக்குரியது, மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது. அப்போ 4ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வக்கரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு சனீஸ்வரர் பகையாக நட்பு கிரகம் இருந்தாலும் பின்னோக்கி வருவதாக இருக்கும் பொழுது பார்வை பலனை குறைக்க மாட்டார். அப்புறம் 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 7ஆம் இடம் அவருடைய உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வை வரக்கூடிய மனைவி, வரக்கூடிய கணவன், வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வருவாங்க, கொஞ்சம் வசதியோடு வருவாங்க. அதுக்கு 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. பார்த்திங்களா, 12ங்கிறது விரயம். எத்தனை விரயம் ஆனாலும் 3ஆம் பார்வை வெற்றிக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை தைரியத்துக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை வாக்குக்குரிய பார்வை, 3ஆம் பார்வை எல்லா வகையும் ஜெயிக்க இருக்கக்கூடிய பார்வை. அப்போ அது ஜெயிக்கத்தானே செய்யும், அதுதானே ஜெயிக்க செய்யும். அதுக்கடுத்தது பாருங்கள், 8க்கு 9க்குரியவர். உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் 8க்கு 9க்குரியவர். 8 கஷ்டத்தை கொடுப்பாரு, 8 துன்பத்தை கொடுப்பாரு, 8 துயரத்தை கொடுப்பாரு, எல்லா வகையிலையும் பிரேக்கை கொடுப்பாரு, எல்லா வகையிலையும் தடையை கொடுப்பாரு. ஆனால் 9 கும்பம். அடுத்த நிமிஷத்தில் இருந்து பாருங்கள், தசாபத்தி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, தசாபத்தியை மட்டும் கருத்து வச்சுக்கோங்க. மிதுனத்துக்கு கண்டிப்பாக 8க்கு 9க்குரியவர் கண்டிப்பாக எப்படி கொடுப்பார்? எல்லா வகையிலையும் பாக்கியத்தை கொடுப்பார்.
எது பிரேக் ஆச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாக்கியத்தை கொடுப்பார். எல்லா பிரேக்கும் கீழே போயிடும். முன்னேற்றத்தை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், தந்தை வழி சொத்துக்களை கொடுப்பார், எல்லா நல்ல நற்பெயர், நற்புகழ், நற்பெயர். ஏன்னா பேரும் புகழும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 9ஆம் இடம் தானே. பேரும் புகழும் போது 9ஆம் இடம் தானே. அப்போ அதையும் கொடுப்பார். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு நல்ல எல்லா வகையிலும் நற்பெயரை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இப்போது உண்டு. அப்போ மிதுன ராசிக்கு நட்பு பெற்றவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய தாக்கத்தை உங்களுடைய தசாபத்தியை அனுசரித்து உங்களுக்கு கொடுப்பார். கல்வி சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்ட துறை, எழுத்துத்துறை, கல்வித்துறை, ஏஜெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடு உபயிலக்கணம் போய்த்தானே ஆகணும். வெளிநாடு போய்த்தான் ஆகணும். உபயிலக்கணம் வெளிநாடு போய்த்தான் ஆகணும். போகாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளிநாட்டு துறையாக இருந்தாலும் சரி, வேறு உங்களுக்கு ஏஜென்சி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு பார்வை பலன் சனீஸ்வருடைய பார்வை பலனுக்கு கொடுத்து ஆக வேண்டும். அவர் கொடுத்துருவார். பொய் சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார், செயலில் காட்டுவார். அமைதியாக இருப்பார், செயலில் காட்டுவார். அதனால தான் மிதுனராசி நேயர்களுக்கு எந்த தொழில், அரசியல் கூட நீங்கள் வரலாம். பேச்சு தானே, பேச்சாற்றல் தானே. பேச்சாற்றல், ஆராய்ச்சி, அறிவு, இலக்கணம், இலக்கியம், நூல் நிலையம், லைப்ரரி, காலேஜு, இன்ஸ்டிடியூஷன், பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடங்கள், தியானம் இடம், எல்லா வகையான கற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர். அறிவுக்கு சொந்தக்காரர், ஞானத்துக்கு சொந்தக்காரர், எல்லா வகைக்கும் சொந்தக்காரர் யார்? மிதுனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள், 3 பேரும் வெவ்வேறுபட்ட குணங்களாக இருந்தாலும், இப்போ உங்கள் ராசிக்கு குரு வேறு 2ல் இருக்கார். அப்போ ராசிக்கு குரு வேறு, கோட்சாரத்தில் குரு வேறு உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். அதனால் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இனிமேல் ஒரு நல்ல காலம் இருக்கும். மிதுனத்துக்கு இனிமேல் என்ன வக்கரமானாலும் உங்கள் தசாபத்தியை அறிந்து அவர் உங்களுக்கு பல நற்பலனை கொடுப்பார். உங்கள் தசாபத்தியை அறிந்து நற்பலனை கொடுப்பார். கோச்சாரத்திலும் நல்லா இருக்குது, உங்களுக்கு கோச்சாரத்தில் நல்லா இருக்குது, தசாபத்தியும் நல்லா இருக்குது. அப்போ வக்கரம் மட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குதுன்னா என்ன? வக்கரம் மட்டும் மைனஸில் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் அதனுடைய காரகத்தன்மையை குறைக்காமல் இருந்தால், குறைக்க மாட்டார் சனீஸ்வரர், குறைக்க மாட்டார். ஆனால் உங்கள் தசாபத்தி உங்களுக்கு கூட்டு கொடுக்கும். தசாபத்தி உங்களை வாழ்வு உயர்த்தும். தசாபத்தி சனியும் புதனும் உங்கள் தன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிதுனராசி நேயர்களுக்கு என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, குரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும். ஏன்னா எத்தனை பாவங்கள் இருந்தாலும் 2ஆம் பாவம் உங்களுக்கு உச்ச பாவம், 2ஆம் பாவம் கெட்டு போகவில்லை. அதனால் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. மிதுன ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே வழிபடக்கூடிய தெய்வங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு, குரு வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு. கண்டிப்பாக மீனாட்சி அம்மனில் வடக்கு வெளி வீதியில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. வடக்கு வெளி வீதியில் புதன் ஸ்தலம் இருக்குது. அந்த புதன் ஸ்தலம் மட்டும் போயிட்டு வாங்க, நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா வடக்குள்ள புதனே சிவபெருமானை வணங்கக்கூடிய இடம், புதனே சிவபெருமானை வணங்கிய இடம். அந்த இடத்துக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையில் எல்லாமே முடியும்னு சொல்ல மாட்டேன், கெட்டது குறையும், நன்மை கூடும். அதாங்க.